வணக்க நண்பர்களே, நாம் அந்த பதிவில் தனதானிய விருத்தி உண்டாக அன்னபூரணி மந்திரம் இதுதான் தலைப்பு. இந்த அன்னபூரணி தேவியை வணங்குறதுனால நம்மளுடைய தரித்திரங்கள் அனைத்துமே நம்மளுக்கு நீங்கும். அது மட்டும் இல்லாது பஞ்சம் பசி நம்மளுடைய வாழ்க்கையில இறுதி நாள் வரைக்குமே வரவிடாது. எந்த ஒரு கெடுதலான சூழ்நிலைகளும் உருவாகாது. குடும்பம் நல்ல ஒரு சௌபாக்கியமாக இருக்கும். நல்ல மேலும் மேலும் வளர்ச்சிகள் அடையும். இந்த விவசாயம் தானிய உற்பத்தி செய்யக்கூடியவங்கள்லாம் இந்த தேவியை வணங்குறதுனால இந்த சேதங்கள்லாம் இந்த மழைக்கால நேரத்தில் ஏற்படக்கூடிய இந்த சேதங்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் நம்மளுக்கு இல்லாம அந்த வளர்ச்சியை அதிகப்படுத்தி விடும். தானிய விருத்தி ஏற்படுத்தி உண்டாக்கும். பொருளாதார ரீதியாகவும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்து முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கும். இந்த பூஜையை நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பௌர்ணமி நாள்ல விடிய கால பொழுதுல எழுந்திருச்சு நல்லா பூஜை அறையை சுத்தம் பண்ணி நம்மளுடைய பூஜை அறையில கிழக்கு பார்த்து ஒரு தெய்வம் ஒன்று ஏற்றி வச்சு வெத்தலை பாக்கு பூ பழம் இதெல்லாம் வச்சுக்கிடுங்க. எப்போதும் போல ஒரு அர்ச்சனைக்குள்ள ஜாமான் வாங்கி வச்சு நல்லா நம்மளுடைய குலதெய்வங்கள் இஷ்ட தெய்வங்கள் விநாயகர் பெருமானையெல்லாம் நல்லா பேட்டி வணங்கிட்டு அதற்கு அப்புறமாக இந்த தேவியை நான் கொடுக்கக்கூடிய மந்திரத்தால ஒரு 108 முறை இது போல தினசரி பயன்படுத்தி வரலாம். 22 நாள் செஞ்சாலே ஒரு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். இல்லை அதற்கும் மேலையும் கூட பயன்படுத்தலாம். அவங்களோட சூழ்நிலைகளை பொறுத்து பயன்படுத்திக்கிடுங்க. 22 நாள் செஞ்சாலே நல்ல ஒரு அம்சமான ஒரு மாற்றங்கள் கிடைக்கும். இதுல இந்த தேவிக்கு எதுவும் நிவேதனம் செய்யணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது தேவை கிடையாது. முடிஞ்சவங்க பயன்படுத்தலாம், இல்லைன்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்மளுக்கு அன்னம் கொடுக்கக்கூடிய தெய்வம் தான் அந்த அன்னபூரணி. அப்படி இருக்கிறதுனால அவங்களுக்கு நம்ம செஞ்சுதான் ஒரு விஷயத்தை அடையணும் அப்படிங்கிறது கிடையாது. முழு மனதோட நீங்க வழிபாடை மட்டும் செஞ்சுவாங்க. நம்மளுக்கு என்ன தேவைகளோ அனைத்தையும் நிறைவேற்றி வைப்பாங்க. சரி, இப்ப இந்த மந்திரம் சொல்றேன். ஓம் ஸ்ரீ ஸ்ரீ க்ளீ நமோ பகவதே மகேஸ்வரி அன்னபூரணி ஸ்வாஹா. இந்த மந்திரத்தை தினசரி ஒரு 108 தொடர்ச்சியாக பயன்படுத்திவாங்க. வாழ்க்கையில நம்மளுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சகல தடைகளும் நீங்கும். தரித்திரங்கள் நம்மளுக்கு முன்னுக்கு வர முடியாம இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தரித்திரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதெல்லாம் நம்மளுக்கு முழுமையாக நீங்கி நல்ல ஒரு வாழ்க்கை அமையும். வேற எதுவும் இந்த பதிவுகள் சார்ந்து சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க, நான் ரிப்ளை பண்றேன். மேலும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.